பயந்துட்டீங்களா? ஜின்ல எப்பவும் இளநீ ஊத்தி சாப்பிடணும். இப்படி தண்ணி ஊத்தி சாப்பிடுறீங்களா? தலைவலி வராது. எப்படிங்க தங்கச்சிக்கு இப்படிலாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலடா. அண்ணனும் எவ்வளவோ முயற்சி பண்ணாரா, அந்த ஆண்டவனுக்கு கருணை இல்லாம போயிடுச்சு. அந்த துக்கம் தாங்க முடியாமதாடா நாங்களாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். பாவீங்களா? அட நீ வேறன, அவளுக்கு விதி முடிஞ்சிச்சு, போய் சேர்ந்துட்டா. நீ என்ன அவளை பிளான் பண்ணியா கொன்ன? அண்ணே, இனிமே நான் நம்ம ஊருக்கு போக மாட்டேனே. இங்கே ஏதாச்சும் கோவில் குளமா பார்த்து தங்கிக்கிறேனே. டேய், மாளிகை மாதிரி நம்ம வீடு இருக்கும்போது நீ எதுக்குடா கோயில்ல தங்கணும்? அண்ணே, நான் கோவில்னு சொன்னதே நம்ம வீட்டைத்தானே, சாமின்னு சொன்னதே உங்க 3 பேரைத்தானே. ஆமாண்ணே, திருப்பதிக்கு போனா ஏழுமலையானை பார்க்கலாம், பழனிக்கு போனா முருகனை பார்க்கலாம், அந்த சபரிமலைக்கு போனா ஐயப்பனை பார்க்கலாம். ஆனா உங்க கூட இருந்தா அந்த 3 சாமியும் ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கனே. 1 சாமி 2 சாமி 3 சாமி. அண்ணே, என்ன ஏத்துக்கங்கண்ணே, உங்க கூட சேர்த்துக்கங்கண்ணே. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டா. இனிமே ராஜா நம்ம வீட்டு நம்ம கூட தான் தங்குவான். இருக்கட்டும். என்னடா? கண்டிப்பா சார், கலெக்டர் சார், கலெக்டர் சார் வந்துருங்க. அண்ணே, கலெக்டர் சார் வந்துருங்க. கலெக்டர். டேய், டீச்சர் வாளை தூக்கிட்டு நீ உள்ள வந்த வேகத்தை பார்த்து இன்னும் 3 பேர் தலை கீழே விழுந்திருக்கும் நினைச்சேன்டா. ஆனா 3 பேர் காலில் விழுந்துட்டேடா, மானம் கட்டவனே. புரியுதுடா? என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாம் கூட போங்க, அவன் கூட புறக்கா தங்கச்சி. டேய், என்னையோட அடிச்சு இதுவரைக்கும் ராஜா, இனிமே ராஜாதி ராஜா. திருவேற்காடு வேப்பிலம்மன் கோயில புதுப்பிக்கிற அரசாங்கம் 50 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கு. அதுல 5 கோடியை கோயிலுக்கு செலவு பண்ணிட்டு மீதி 45 கோடியை நான் புதுசா கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒதுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த கோயில்ல கணக்கு எழுதுற இந்த சங்கரன் அச்சோ சாமி கண்ணு குத்திரோங்கிறான். சாமி கண்ணு மட்டும்தான் குத்துண்டா, ஆனா இந்த சைலேஜா ஆளையே குத்துவா. 3 நாளைக்கு முன்னாடி அப்பண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்றதுக்காக இந்த சங்கரன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா. ஆபரேஷன் பண்றப்போ ரத்த குழாய் வெடிச்சு செத்துட்டான்னு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பார்ப்பேன். மேடம், அதையும் மீறி அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். 6 மாசம் இழுத்து எவிடன்ஸே இல்லைன்னு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஒரு நல்ல போலீஸ் ஆகி நேர்மையான அதிகாரியா இருப்பேன். பக்காவா சாட்சி இருந்த பல கேஸே பந்தாடி இருக்கிறேன். இதுக்கு விட்னஸே கிடையாது. நல்ல வக்கீலாகி தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட குற்றாலம் டூர் வந்திருந்தப்போ அருவி பக்கத்துல ஒரு பொண்ணை நீ கதற கதற தூக்கிட்டு போறத பார்த்து
அந்த பொண்ணை நீ ரேப் பண்ண போறேன்னு நினைச்சு சந்தேகப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் காலேஜ்குள்ள பூந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ அடிக்கிறத பார்த்து உன்னை ரவுடின்னு நினைச்சு போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். உன் ஃப்ரெண்ட் கிருஷ்ணமூர்த்தி உன்னை பத்தியும் நீ உன் அண்ணனை படிக்க வைக்கிறத பத்தியும் சொன்னதை கேட்டு உன் மேல மரியாதை வந்தது. நீ எப்படிங்க எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நீ வந்துட்டு என்னையே கேள்வி கேக்குறியா? உங்க கெஸ்ட் ஹவுஸா? அப்போ சைலஜா என் அக்கா தான். உங்க அக்காவா? ராஜா, இது சிட்டி லைஃப். இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற டாக்டர்ஸ், லாயர்ஸ், போலீஸ் இப்படிதான் இருக்காங்க. ஒரு நாய் கூட தெரு முனையில இருக்கிற குப்பை தொட்டியில யாரோ போட்ட எச்சிலைய சாப்பிட்டு அந்த தெருவையே காவல் காக்குது. ஆனா எங்க அண்ணனுங்க சின்ன வயசா இருக்கும்போது அந்த பாட்டி கையால சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க பேத்திய கொன்னு அனாதை பணமா நடு தெருவுல தூக்கி போட்டானுங்க. அந்த நன்றியை மறந்த 3 பேரையும் திருத்த போறீங்களா? திருத்துறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் அம்மா, வறுக்கிறதா லேட்டஸ்ட் ஸ்டைலு. அவனுங்களை நோண்டி நொங்கெடுத்து கிண்டி கிழங்கெடுத்து கடைஞ்சி பருப்பெடுத்து 3 பேரையும் குனிய வச்சு குதிரை ஓட்டல. நான் எங்க அப்பா கற்பூர பாண்டிக்கும் என் ஆத்தா பாண்டியம்மாளுக்கும் பொறக்கல. ஆஃபீஸர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கார்பரேஷனுக்கு சொந்தமான இந்த இடத்த ஆக்கிரமிச்சு 50 வருஷமா ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஹை ஸ்கூல் மேல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டா உங்க ஸ்கூலுக்கு சீல் வச்சிருவாங்க. அப்படி ஏதும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். நீங்க 1 C கொடுத்துருங்க. மினிஸ்டர் கிட்ட பேசி 99 வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட் நான் வாங்கி கொடுத்துறேன். எது வந்தாலும் பா. சாரி சார். எந்த கிளாஸ்? +2. என்ன சார் இது? டான்ஸ் ரிஹர்சல்னு நீங்க வர சொன்னீங்க. வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே காணுமே. இன்னைக்கு ரிஹர்சல் உனக்கு மட்டும்தாம்மா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார். குடிமா, சும்மா குடிமா. ஏய் சனி! ஏய் ஏய், யாரா? முனி. யாரா நீ? எங்கடா இருக்க?